குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா, நான் சுப பலன்களாக நிறைய கிடைக்குமே சார். இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. ஆகவே மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒரு பயமே இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸ்டாக உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவத். உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு தரக்கூடிய பலன் மேஷராசிக்கு எப்படிங்க இருக்கும்? உற்சாக பலன் வேணும். உச்ச குரு இல்லை. அப்போ பணம் தரும், பட்டம் தரும், பதவி தரும்னா உற்சாகமாக எது இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? பணம் தான், நல்ல வேலை. இதை எல்லாத்த விட படிப்பில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்ல. வேலை செய்கிற இடத்துல ரெக்கக்னிஷன் வேணும், வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு ரெக்கக்னிஷன் வேணும். நான் நல்லா படிப்பேன் சார், நான் நல்லா வேலை செய்வேன் சார்னா சொன்னால் என்ன பிரயோஜனம்? எதிர்மறையான சுப பலன் கிடைக்கிறது உற்சாகம் தருவதற்கு எது? பணம், விட்டமின் பா வேணும். அந்த விட்டமின் பா இல்லாமல் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குமா? அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல விட்டமின் பா வரும், உற்சாகம் வரும், தெம்பு தைரியம் எல்லாம் வரும். நான் வேறு இடத்துல போய் வேலை செய்ய போகிறேன் சார், வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, அந்த ஊர் பாலிசி பற்றியில் எனக்கு கவலை கிடையாது சார். நான் ஒரு மாதம் அங்கே போய் இப்போ தான் விசாவே நிறைய கண்ட்ரிஸ் தேவையில்லைன்றாங்களே, அந்த மாதிரி கண்ட்ரியில் நான் போய் ட்ரை பண்ணட்டுமா சார்? பண்ணுங்க. வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு போகட்டுமா சார்? வேலையை விட்டு போக வேண்டாம். இருக்கிற வேலையை வச்சுங்க, ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு வேலையை விடுறது ஈஸி, கிடைக்கிறது கஷ்டம். இதை பிடிச்சிக்கிட்டு அதை இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த குரு பெயர்ச்சியில் இடமாற்றம் வரும், ரெக்கக்னேஷன் வரும். அது மனசுக்கு தைரியமும் தெம்பும் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணம் பண்ணவங்க ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய லாபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இன்னொரு பார்ட்னர்ஷிப்பில் வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா? உங்களுக்கு அந்த கோபம் ஜாஸ்தி, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் கரெக்டாக இருக்கேன். அதனால் உங்களுக்கு அது ஒத்து வருமானு பார்த்துங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை, என்னால் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. மேஷராசிக்கு சகல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். நெக்லிஜென்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவத்தில் படிக்கிற பசங்க கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்துடாதீங்க. ஸ்டெப்ஸ் போடுங்க. வெறும் மார்க் கொண்டு நான் இது வரமாட்டேங்குது சார்னு சொல்லாதீங்க. அதில் என்ன தப்பு பண்ணீங்க சார்? ஆன்சர் கரெக்டாக இருக்குது சார். ஸ்டெப்ஸ் இருந்தால் மார்க் போட போகிறாங்க, ஆன்சர் கரெக்டு. அதே மாதிரி தான் மேஷராசிக்காரர்களுக்கு கூட ஸ்டெப்ஸு கரெக்டாக இருந்தால் உற்சாகமான குரு பெயர்ச்சியாக இருக்கும், தெளிவான குரு பெயர்ச்சியாக இருக்கும். உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தரப்போகிறார். இதுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்? திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு, அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிட்டு தானே சார். என்னால் முடியும் சார், கண்டிப்பாக. அவன் ரெக்கக்னைஸ் பண்ணான்னா பண்ணாட்டி என்ன, எனக்கு என் முருகன் இருக்கார் அப்படிங்கிற அந்த மனோதைரியத்தை கொடுப்பது தானே ஓம் சரவண பவா. கடற்கரையில் குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, பன்னீர் விபூதி தினமும் பூசிக்கிட்டு முருகா அப்படின்னு வச்சிங்கனாலே உற்சாகமும் வெற்றியும் உங்கள் வீடு வந்து சேரும். வாழ்க வளமுடன்.
ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி. சார் குரு உச்சமாவது, கடகத்தில் வருது, இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.